ஹை வெஸ் வணக்கம். பெங்களூர் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்க்குறோம். முக்கியம் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொருவருக்குமே ஒரு பாடம் தான். இந்த சம்பவத்தை கேட்டு ஒரு நிமிஷம் நானே உடம்பு செலுத்திட்டேன். அதனால கடைசி வரையும் வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த முடி கொட்டுதலை உடனே தடுக்கக்கூடிய இந்த ஆயிலை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. 40 வகையான மூலிகைகளில் தயாரிக்கப்பட்ட இந்த குளோப் கேர் மைக்கேர் ஹேர் ஆயில் முடி கொட்டுறதை உடனே நிறுத்தும். முக்கியமா 10 நாள்லயே இது வந்து ரிசல்ட் தெரியும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆச்சரியம் மூட்டும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஹேர் ஆயில் வந்து நாங்க பலவிதமான மூலிகை பொருள் இருந்து தயார் பண்ணிருக்கோம். உடனே வந்து ஆர்டர் பண்ணுங்க. 9840585098 இந்த நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணுங்க. யூனிவர்சிட்டியில ஒரு பரபரப்பா நடந்த ஒரு சம்பவம் தான் இது. சந்துரு பல்லவி என்ற 2 தம்பதி வந்து வசிக்கிறாங்க. அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது திருமணம் பண்ணி நல்லா வந்து வாழ்க்கை போயிட்டு இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா சந்துரு வந்து மென்பொருள் அதாவது ஐடி கம்பெனில வேலை செய்யறாரு. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. பல்லவி பார்த்தீங்கன்னா உணவு சமைச்சு அதுல இருந்து சம்பாதிக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சேர்த்து சம்பாதிச்ச காசுல நம்ம ஒரு வீடு கட்டும் அப்படின்னு 2 பேரும் வந்து திட்டம் போடுறாங்க. அவங்களுடைய காசுல இருந்து எடுக்காம இது முற்றிலும் வந்து லோன்ல இருந்து எடுக்கிறாங்க. சேலரி ஸ்லிப் வச்சு லோன் வாங்கிட்டு இப்போ வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறாரு. 2 ஃப்ளோர் வந்து கட்டுறாரு. ஏன்னா ஒரு ஃப்ளோர் வந்து வாடகை விட்டா அந்த வாடகை வர காசுல இருந்து எடுத்து நம்ம வந்து டிவி கட்டலாம். அது மட்டும் இல்லாம இவருடைய சம்பளத்திலையும் பாதி வந்து கட்டலாம் அப்படின்னு திட்டம் போறாரு. மிகப்பெரிய அளவுல வீடு வந்து கட்டுறாரு. அந்த வீடு கட்டுப்பிடிக்கிறதுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இரவு பகலமா வேலை பார்த்து சம்பாதிக்கிறாரு. அதே போல பல்லவியும் அவங்களோட முடிஞ்ச அளவு வந்து உழைச்சி அவங்களும் வந்து பணத்தை வந்து சேர்க்கிறாங்க. இப்படி சேர்த்து அந்த வீட்டை வந்து முழுமையா கட்டி முடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் என்ன நினைக்கிறா அந்த மேல உள்ள வீட்டுல வந்து வாடகை வந்து விடணும். அதை கீழே வந்து நம்ம வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு மேல வந்து வாடகை விடுறதுக்காக திட்டம் இந்த நேரத்தில் தான் அங்க ஒரு பெரிய ஒரு போர்டு வந்து போட்டிருக்கு. அதாவது இந்த வீடு வந்து வாடகைக்கு விடப்படும். வாடகை எவ்வளவு போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஆச்சரியப்படலாம். 50,000 வாடகை அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு வீடு பல கோடி ரூபாய் போட்டு கட்டிருக்கு. இந்த அளவுக்கு வாடகை கொடுத்து பெரிய பெரிய ஆளுங்க தான் தங்க முடியும். அதனாலேயே வந்து 6 மாசம் கிட்டத்தட்ட யாருமே வந்து அந்த வீட்டுக்கு வந்து வரவே இல்லை. இந்த நேரத்தில் தான் என்ன பண்றாங்கன்னா என்னடா வரலையே யாருமே வரலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த நேரத்தில் ஒரு பெரியவர் வந்து அங்க வந்து வராரு. அந்த பெரியவர் பேர் வந்து சக்கரபாணி. இப்ப சக்கரபாணி வந்து அங்க வந்து பாக்குறாரு. அந்த போர்டை பார்த்த உடனே அவங்கள்ட்ட வந்து போய் பேசுறாரு. இது மாதிரி நான் வந்து வாடகைக்கு வந்து வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சந்துரு என்ன பண்றாருன்னா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஏட பிள்ளைங்க எல்லாமே அமெரிக்காவில் இருக்கு. நான் மட்டும் தான் வந்து இங்க இருக்கிறேன். அதாவது நான் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் வந்து பண்றேன். இந்தியா முழுவதும் பண்றேன். இது மட்டும் கிடையாது வெளிநாடுகளையும் பண்றேன். 2 வருஷம் மட்டும் தான் வந்து இருப்பேன். அதுக்கு பிறகு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு சந்துரு வந்து ஓகே இந்த வீடு வந்து வாடகை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த அட்வான்ஸ் வந்து எவ்வளவுன்னு கேக்குறாரு. இவர் வந்து 6 மாசத்து வாடகை வந்து அட்வான்ஸா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிமெண்ட் போட்டு சக்கரபாணி அந்த வீட்டுல வந்து வாடகையில வந்து இருக்காரு. இப்பதான் வந்து சக்கரபாணியை பாத்தீங்கன்னா காலையில எழுந்து சுறுசுறுப்பா வந்து கோட் சுட்லாம் வந்து அணிஞ்சிட்டு வெளியில வந்து வேலைக்கு வந்து போறாரு. இதை பார்த்து வந்து சந்துருக்கே பயங்கர ஒரு ஆச்சரியம். ஏன்னா இந்த வயசுலயே இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காரு அப்படின்ட்டு அவருக்கே ஒரு ஆச்சரியமா வந்து இருந்தது. இப்பதான் வந்து சந்துருக்கு வந்து பர்த்டே வந்து கொண்டாடுறாங்க. இப்ப அவங்களோட சொந்த பந்தம் எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க. அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்த பந்தம் எல்லாமே வந்து வராங்க. இப்ப அந்த பர்த்டேவில் சக்கரபாணியே வராரு. எல்லாத்தையுமே வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது ரொம்ப சுறுசுறுப்பான மனிதர். இவர் வந்து 7 வயசுலயே வந்து அப்படி வந்து வேலை செய்யறாரு அப்படின்னு அவங்க சந்துரு வந்து எல்லாத்துக்குமே வந்து அறிமுகப்படுத்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பர்த்டே முடிஞ்சு எல்லாமே வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுல வந்து போய் பார்த்தா பீரோல வந்து எந்த ஒரு நகையுமே இல்லை. எல்லா கோல்டுமே வந்து திருடி போயிருந்தது. பார்த்தா பயங்கர ஒரு அதிர்ச்சி. 10 வருஷம் உழைச்சி பயங்கரமா சம்பாதிச்சது அது மட்டும் கிடையாது. அவருடைய மனைவி பல்லவியோட நகை அனைத்துமே வந்து அங்கதான் இருந்தது. அதனால வந்து பயங்கர ஒரு அதிர்ச்சி. 200 பவுனுக்கு மேல வந்து காணாம போயிருந்தது. இப்ப என்ன பண்றது தெரியல. 2 பேரும் வந்து பயங்கரமா வந்து அழுகுறாங்க. பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. இப்பதான் வந்து நேரா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அதாவது அங்க போய் கதறி வந்து அழுதுட்டு இருக்காரு. பேசவே முடியல அவரால். அப்பதான் என்ன நடந்ததுன்னு நீங்க சொன்னதானே எனக்கு தெரியும். நடந்த உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் தான் நான் வந்து பர்த்டே கொண்டாடினேன். அந்த நேரத்தில் பர்த்டே முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பீரோவில் வந்து நகையை காணோம் அப்படின்னு சொல்றாரு. போலீஸும் அதிர்ச்சி அடைஞ்சு ஓகே அப்படின்ட்டு அவங்க வந்து நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அங்க உள்ள தடயத்தை எல்லாம் சேகரிக்கிறாங்க. எல்லா இடத்தையும் பாக்குறாங்க. அங்க வந்து எதுவுமே வந்து கிடைக்கல. ஆனா இந்த இடத்துல தான் என்ன பண்றாங்கன்னா சரி நீங்க யாரெல்லாம் வந்து பர்த்டே கொண்டாடுறதுக்கு கூப்பிட்டீங்களோ அவங்க எல்லாம் வந்து கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அதே போல அவங்க பர்த்டே கொண்டாடுறவங்க எல்லாருமே வந்து திரும்ப கூப்பிட்டு ஒவ்வொருத்தர வந்து விசாரணை பண்றாங்க. முக்கியம் பார்த்தீங்கன்னா அங்க வந்திருந்தவங்க எல்லாமே வந்து 10 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ளதான். அதாவது இளைஞர்கள் தான். முக்கியம் அவர் சொல்றாரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே கோடீஸ்வரங்க. அவங்க திருடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. லட்சமா சம்பளம் வாங்குறாங்க. அது மட்டும் கிடையாது எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க. அதனால அவங்க திருடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலும் வந்து விசாரணை பண்றது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்றாரு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர சொல்லி இப்போ வந்து விசாரணை வந்து பண்றாங்க. விசாரணை பண்ணும்போதே வந்து ஒவ்வொருத்தரும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே வந்து எதுவுமே எடுக்கலன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல சக்கரபாணியை விசாரிக்கிறாங்க. அப்ப சக்கரபாணி என்ன பண்றாருன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து இந்த தொழில் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. டார்க் ப்ளூல ஒருத்தன் வந்து சட்டப்பட்டு வந்தான். அவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு மாதிரி அவன் பார்த்திருந்தான் அப்படின்னு சொல்றாரு. இவங்க
இவங்க வந்து ஏதாவது சிசிடிவி இருக்கா, சிசிடிவி கேமரா இங்க வந்து இருக்கான்னு கேக்குறாங்க. அப்பதான் வந்து என்ன பண்றாருன்னா, என் வீட்டுல எதுவுமே கிடையாது, ஏத்த மாதிரி வீட்டுல இருக்குன்னு சந்துரு சொல்றாரு. அந்த சிசிடிவி கேமரா வந்து ஆய்வு பண்ணும் அப்படின்னு அந்த சிசிடிவி கேமரா வந்து ஆய்வு பண்றாங்க. அந்த வீட்டுல வரவங்க எல்லாருமே வந்து பதிவாயிருக்காங்க. அவர் சொன்ன அந்த கலர்ல யாருமே இல்ல. இப்ப போலீசாருக்கு பயங்கர ஒரு சந்தேகம். என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. சரி ஓகே, எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு விசாரணையை வந்து அப்படியே வந்து நிப்பாட்டிக்கிறாங்க. 10 நாள் கிடக்குது. இவருக்கு சந்துருக்கு வந்து வேலையே வந்து ஓடல, வேலைக்கு போகல. பல்லவியை வந்து என்ன பண்ண தெரியாம வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த நேரத்துல தான் போலீசாருக்கு ஒரு தகவல் வந்து வருது. ஒரு நகை கடையில இருந்து போன் வருது. அந்த நகை கடையில போன் வந்தோடனே உடனடியாக போலீசார் வந்து அந்த நகை கடைக்கு வந்து போறாங்க. அந்த நகை கடையில வந்து ஒரு முக்கியமான செய்தி வந்து வருது. அந்த நகை கடையோட உரிமையாளர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி வந்து ஒரு வயதானவர் வந்து வந்தாரு. ஆனா அவர் வந்துட்டு நகை வந்து வாங்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எல்லா நகையை வந்து எடுத்து காட்டணும். ஆனா அவர் வந்து எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா போன பிறகு எங்க நகையெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். அதுல ஒரு விலையுயர்ந்த ஒரு வைரம் வந்து இருந்தது. அந்த வைரம் வந்து டூப்ளிகேட் மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. திரும்ப அதை எடுத்து செக் பண்ணும்போது தான் அது டூப்ளிகேட்டா இருந்தது. அந்த வயதானவர் அந்த ஒரிஜினல் எடுத்துட்டு டூப்ளிகேட் வந்து வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அப்படின்ட்டு இங்க இருந்து சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு சிசிடிவி கேமரா வந்து ஆய்வு பண்றாங்க. அப்ப சிசிடிவி கேமரா வந்து பார்க்கும்போது அங்கதான் அவங்களுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து யாரும் இல்ல, அது வந்து சக்கரபாணி தான். வேற எதுவுமே பண்ணல, ஸ்ட்ரைட்டா வந்து சக்கரபாணி வந்து பிடிச்சிட்டாங்க. இப்ப சக்கரபாணியை பிடிச்சிட்டு வந்து உண்மையை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வராங்க. அவங்களுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருக்கு. அது என்னன்னா, சக்கரபாணியோட தொழிலே வந்து திருடுறது தான் தொழில். அது மட்டும் கிடையாது, சந்துரோட வீட்டில் திருடினது அவர் தான். அவர் வந்து வட மாநிலத்துக்காரரு. அவர் எதுவுமே வந்து வேலை செய்யல. கோட்டு சுட்டு அணிஞ்சு பெரிய பெரிய வீட்டில் வந்து தங்கி அங்க வந்து வாடகைக்கு இருந்துட்டு அங்கேயே வந்து திருட்டு வேலை முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த வீடு மாறி போடுறது தான் அவருடைய வேலையா இருந்திருக்கு. இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விசாரணை தெரிய வர பயங்கர ஒரு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு நிம்மதியாக வந்து வருது. ஏன்னா அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்திலேயே அவங்களுடைய நகைகளை வந்து எடுத்து சந்துருட்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. சக்கரபாணியை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. அதனால தான் யாருமே வந்து நம்பவே கூடாது. அதாவது முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து வீடுக்கு வாடகைக்கு வந்தாலும், ஒருத்தர் வந்து பேசினாலும், அவங்களுடைய உண்மைத்தன்மையை வந்து சுத்தமா வந்து ஆய்வு பண்ணணும். அட்லீஸ்ட் அவங்களுடைய உறவினர்கள் வந்து யாராவது இருக்காங்க அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து குடுக்காம இருக்கிறது நல்லது. இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்துச்சு. அது மட்டும் கிடையாது, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நிமிஷம் வந்து எஸ்கேப் ஆகியிருந்தாலோ, இல்ல வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிருந்தா கூட வந்து எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா 200 பவுனும் பல லட்ச ரூபாய் பொறுமானம் உள்ளது. எப்போதுமே வந்து எச்சரிக்கையா இருக்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.